ஒரு கூட்டத்திற்கு சென்று காரில் வந்து கொண்டிருந்தேன். தஞ்சாவூர் பக்கம் ஒரு நண்பரை பார்ப்பதற்காக பைபாஸ் ரோடு காரை நிறுத்துகிறேன். யார்கிட்ட கேட்க அந்த ஊருக்கு போறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க, இறங்கலாம் என்று சொல்லும் போது அங்கிருந்து ஒருவர் ரோட்டை கிராஸ் பண்ணி வருகிறார். இந்த பக்கம் நான் கார் கிளாஸை இறக்கி இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த ஊருக்கு போறது எப்படி வழின்னு காருக்குள்ளே இருக்கிறேன். என்னை நோக்கி வருகிறார். கிராஸ் பண்ணுவதற்கு இவ்வளவுதான், அந்த ஸ்பீக்கர் கிட்டதான். பின்னால் இருந்த ஒரு கார் வேகமாக அவனை தூக்கி சுழற்சி அடித்து அங்கே மறைத்து விட்டார். என் கண்களுக்கு முன்பதாக ஒரு மரணம். நான் இறங்கியிருந்தால் அங்கே மறைத்திருப்பேன். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்றைக்கு இந்த இடத்திலே உயிரோடு இருக்கிறேன். இயேசு ஏன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு? ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் திட்டத்தை நான் நிறைவேற்றினால் மட்டுமே நான் பலவும் செல்ல முடியும். ஒருவேளை நான் ஜெபிச்சு நான் பிரசங்கம் பண்ணி பல கோடி மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஆனால் நானும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால்தான் என்னை பருவத்திலே தேவன் சேர்த்துக் கொள்வார். அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், தேவன் பயன்படுத்துவார். ஆனால் மத்திய 7:22 படி நல்ல கனிகொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்பொழுது ஆண்டவரே இயேசுவே, நான் உமக்காக பிரசங்கம் செய்தேன் அல்லவா, தீர்க்கதரிசனம் உரைத்தேன் அல்லவா என்று சொன்னால் who are you என்று கேட்பார். இல்லை ஆண்டவரே, இப்படி கூட்டம் நடத்தின, எல்லாம் செஞ்ச, ஆனாலும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவம் அக்கிரமம் காணப்பட்டால் எரி நரகம். எனக்கு பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் ஒரே தேவன். ஒருவேளை நிறைய பேர் கிறிஸ்தவம் வந்திருக்கலாம். நான் வேதம் வச்சிருக்கிறேன், இரவும் பகலும் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொன்னார். ஏசாயா 59:2 பார்க்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உனக்கும் எனக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை செவி கொடுக்காதபடி முகத்தை மறைக்கிறது என்று சொல்லிவிடுவார். இந்த கடைசி காலத்திலே நாம் தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் வாழும் பட்சத்திலே தேவனை தேட முடியும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் யார் வருவார்? பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், தேவனேசு நம்மோ